அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4க்கான மெமரி கேப்சியூலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட 7வது டாப்பிக்கு. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ இதில் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் வராங்க, ரெட்டைமலை சீனிவாசனார், ராமலிங்க அடிகள், MC ராஜா, அயோத்திதாசர். இது போக இதில் அடங்காத வேறு சில பிற கேள்விகள்லாம் வருது. சரிங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க குடை பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவங்க குடை பிடிச்சு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று, உயர் சாதியின மக்களுக்கு குடை பிடிக்கிறதுக்குனே ஒரு ஆளெல்லாம் வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ குடைங்கிறது ஒரு கௌரவமாக பார்த்தாங்க, அதனால் குடை பிடிக்கக்கூடாது. காலணி அணியக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது. ஆக்சுவலாக அந்த அசுரன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து சப்பல் போட்டு போனான்னு தான் அந்த சப்பலை அவள் தலை மேலே வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? காலணி அணியக்கூடாது. அதுமாரி தலப்பா கட்டக்கூடாது. சரிங்களா? தலப்பா கட்டக்கூடாதுன்றதுனால தான் ஐயா வைகுண்ட சுவாமிகள் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஐயாவளி மக்கள் வந்து தலப்பா கட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தலப்பா கட்டியிருப்பாங்க. இப்போ இது மூணுமே வருது. தங்க நகை அணிவது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து உரிமைன்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து அவங்களோட உரிமை இல்லை. பட் தங்க நகைகள் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த பழங்காலத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இன மக்கள் அவங்களோட தேவைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்க நகைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சேர்த்து வச்சுருக்காங்க. பட் தங்க நகை அணிவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் என்னென்னா ஒரு பெரிய ரைட்டுலாம் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து போர்டில் அன்றைக்கி சரியான ஆன்சர் கொடுக்கல. ரொம்ப ப்ராப்பரான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர், அதாவது மிகச் சரியான பதில் அப்படிங்கிறது ABD இந்த இருக்கு இல்லையா, இது 3 வர்றது தான் மிகச்சரியானது. ஆக்சுவலாக அப்போ இது வந்து தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் வரும். அப்போ இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே வரும். 4 ஆப்ஷனுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து யாரையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த 4மே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்காமல் தடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்க்குறப்ப இந்த DAB அப்படிங்கிறத என்னது சரியானதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 2வது, ஹூ வாஸ் கன்சிடர்ட் டு பி ஃபஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் டு பி அப்பியர் இன் மாடர்ன் தமிழ்நாடு. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார்? பார்த்திங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமிகள் தான். சரிங்களா? இவர் தான். ஏன் அப்படின்னா இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1809 1851 வரை. அயோத்திதாசர் காலம் பார்த்திங்க அப்படின்னா 1845 1914 வரை. வள்ளலாரோட காலம் பார்த்திங்கன்னா 1823 1874 வரை. பெரியார் 1879 1973 வரை. இப்போது இருக்கிறதுலே இவர் தான் மூத்தவராக இருக்கார். இவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, தன்னோட சிறு வயதிலிருந்தே இதுக்காக இதை பார்த்து வளர்ந்து இது இந்த மக்களுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா முயற்சி பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ சுவாமித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சுவாமித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறாரு. பிறக்கும்போது இவரோட பேர் என்னென்னா முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள். ஆதிக்க ஜாதிக்காரங்க இந்த பெருமாள் அப்படிங்கிற பேர் எப்படின்னு இவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னதால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரை முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறத அவதரித்து இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஐயா வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 3வது கேள்வி பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எது? சரிங்களா? அதாவது ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி, அதான் அன்பு கொடி அப்படிங்கிறது லவ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லவ் ஃப்ளாக் ஆஃப் ஸ்ரீவைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். வைகுண்ட சுவாமிகள் வாஸ் அ ரிஃபார்மர் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் இஸ்லாமிய சீர்திருத்தவாதியா? கிடையாது. அவர் வந்து இது ஹிந்துயிசத்தை வந்து என்ன பண்ணுறாரு, சீர்திருத்தம் செய்கிறார். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னது, ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிரும். இப்படி 1 தப்பாயிருச்சு அப்படின்னா இது 1 தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இதில் 1 இருக்குது, அப்போ இது ஆன்சர் வராது. இதில் 1 இருக்குது, இது ஆன்சர் வராது. இது 1 இருக்குது, இதுவும் ஆன்சர் வராது. நீங்கள் நேரடியாகவே ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஸோ பாருங்கள், ஹீ கால்ட் ஹிம் ஃபாலோவர்ஸ் அஸ் அன்புக்கோடி மக்கள். அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்புக்கோடி மக்கள் என அழைத்தார் அப்படிங்கிறது சரி.
சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர். சரிங்களா, ஹாய்ஸ் த லவ் ஃப்ளாக் அப்படிங்கிறாங்க. இவரை பின்பற்றுறவங்களுக்கு பேர் என்னென்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஐயாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருவாங்கூர் அரசர். சரிங்களா, கிங் ஆஃப் திருவாங்கூர் மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அனந்தபுரி நீச்சன் அப்படிங்கிறார். அனந்தபுரி நீச்சன் அப்படிங்கிறாரு. பிராமின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா கரி நீச்சன் அப்படிங்கிறாரு. வேறஸ் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெண்ணீச்சன் அப்படிங்கிறார். சரிங்களா, கரி நீச்சன், கருப்பு கலர் கரி நீச்சன், வெண்ணீச்சன், அனந்தபுரி நீச்சன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு எப்போ ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. 2 and 3 தான் என்னது கரெக்டான ஆன்சர். 4வது கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு? சரியாக பொருத்தப்பட்டுள்ளதே ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. நிழல் தாங்கல் அப்படிங்கிறது எங்கே நம்ம படிச்சிருப்போம்? வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்போம்? படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். நிழல் தாங்கல்ன்றது வைகுண்ட சுவாமிகள். இந்து முற்போக்க முன்னேற்ற சங்கம்ன்றது சீனிவாச பிள்ளை. சரிங்களா, சீனிவாச பிள்ளை 1852 வருஷம் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சமரச சன்மார்க்க சங்கம், இது வள்ளலார் கிடையாது, மறைமலை அடிகள். சரிங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மொராலிட்டி. சரிங்களா, அதாவது தமிழில் சுயமரியாதையின் அறம் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சுயமரியாதை அப்படின்னாலே யார் வந்துடுறா? பெரியார் வந்துடுவார். சரிங்களா, பெரியார் வந்துடுவார். இந்த சமரச சன்மார்க்க சங்கம் தான் என்னென்னு மாறுது அப்படின்னா பொதுநிலை கழகம்னு மாறுது. பொதுநிலை கழகம்னு பின்னால் பெயர் மாறுது. ஸோ இதில் எதெல்லாம் சரியாக இருக்குன்னா 3மே தப்பாக இருக்குது, 2, 3, 4மே தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. 1 only is கரெக்ட். வள்ளலார் ஆரம்பித்தது நமக்கு தெரியும். சமரச வேத சன்மார்க்க சங்கம். இதே மாதிரி இன்னொரு 5 வார்த்தை வரும். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சரிங்களா, இது ரெண்டுமே யார் ஆரம்பிக்கிறா? வள்ளலார் என்ன பண்ணுறாரு? ஆரம்பிக்கிறார். சரிங்களா, அடுத்த கேள்வி போகலாம். 5. செயின்ட் ராமலிங்கா கான்செப்ட் ஆஃப் கருணை வாஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப். புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்மநேய ஒருமைப்பாடு. சரிங்களா, அமைதி என்ற கருத்து கிடையாது, பிறருக்கு உதவுதல், சேவை, இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே இர்ரிலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ராமலிங்கனாரை வச்சு வாசிச்சிருந்தீங்கனாலே இந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா புக்கில் வாசிச்சிருப்பீங்க. இவரோட முக்கியமான கொள்கைகள் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன? ஜீவகாருண்யம். சரிங்களா, ஜீவகாருண்யம், ஆண்மைநேய ஒருமைப்பாடு. சரிங்களா, இன்னொன்று அருட்பெருஞ்சோதி. சரிங்களா, அருட்பெருஞ்சோதி. அடுத்த 6வது கேள்வி பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ராமலிங்க அடிகள்? சரிங்களா, ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையானது என்ன, சரியானது என்ன அப்படின்றாங்க. ஹீ ஸ்டார்டட் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சரிங்களா, ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1, 2, 3, 4, 5 வந்து 5ன்னு நினச்சிக்கோங்க 1865 தொடங்கினார் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, அடுத்தது 3வது ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். அதாவது வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்ட். சரிங்களா, 3மே என்னது சரி. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இன்னொன்று இருக்குது, சத்திய ஞான சபா. இது வந்து 1872. சரிங்களா, என்ன ஒரு ஆன்சர் 1, 2, 3 உண்மையானது, சரியானது. சரிங்களா,
அடுத்தது 7, வெண்வாஸ் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1 2 3 4 5 இருக்குது சரிங்களா. 1865 6-5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6-5 சரிங்களா. வள்ளலாரோட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா 6-5 வந்தால் 1865 சரிங்களா. அடுத்து ஹூ ரோட் த புக் மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ராமலிங்க அடிகள். இது போக வேற என்ன புக்கில் எழுதியிருக்கிறாரு? சின்மய தீபிகை. சின்மய தீபிகை சரிங்களா. ரெண்டாவது ஒளிவில் ஒடுக்கம். ஒளிவில் ஒடுக்கம். ஒளிவில் ஒடுக்கம். இன்னொன்று தொண்டை மண்டல சாதகம். தொண்டை மண்டல சாதகம். ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவுடை மாணிக்கம்னு ஒன்று இருக்குது. வடிவுடை மாணிக்கம். வடிவுடை மாணிக்கம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு புக் இருக்குது. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன். திருவெற்றியூர் சிவபெருமான் மீது எழுந்தறியும் பெருமான் மாலை. திருவொட்டியூர் சிவபெருமான் மீது எழுந்தறியும் பெருமான் மாலை. சின்ன புக்கு தான் சரிங்களா, பட் பேர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். நான் இடம் இல்லைன்னு சொல்லி இதில் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூர் வள்ளலாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், சுத்த சன்மார்க்க சங்கம் சரிங்களா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. சமத்துவ சங்கம், சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகளால் உருவாக்கப்பட்டுச்சு. வைகுண்ட சுவாமிகள். இது கீழே தான் அந்த தோயல் பந்தி அப்படிங்கிறதே நடக்கும் சரிங்களா. சத்திய ஞான சபா, இதுவும் யார் ஆரம்பித்தாங்க? 1872 வள்ளலார் ஆரம்பித்தாங்க. இந்த சமத்துவ சமாஜம்ன்றது 1836 வருஷத்தில் என்ன பண்ண துவங்கப்பட்டது. சத்திய தர்மசாலையும் வள்ளலார் தான் ஆரம்பித்தார் 1867. பாருங்கள், 1 2 3 இது 3 யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? வள்ளலாரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் சரிங்களா. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபா, ACD 4மே என்னது சரி, 3மே சரி. இந்த சமத்துவ சமாஜம்ங்கிறது யாருன்னு சொன்ன வைகுண்ட சுவாமிகள் 1836 வருஷம். அடுத்தது 10வது, which of the following are correctly paired சரிங்களா. இந்த கொஷின் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போ ரிப்பீட் ஆகுது பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கும்போது அப்படியே தூக்கி அந்த கொஷினை வச்சுருக்கான். நீங்கள் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பக்கம் 4 கொஷின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இன்னும் எத்தனை இடத்துல ரிப்பீட் ஆகும்னு பார்த்துட்டே இருங்க. இந்த கொஷின் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். 11, மார்க் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் எஜுகேஷ்னல் ரிஃபார்மேஷன் பை வள்ளலார். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. கல்விக்கான சீர்திருத்தம் சரிங்களா. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, இது 2 தான். சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. இது பாருங்கள், ஜீவகாருண்யம் வந்தால் நம்ம போட்டுருவோம்னு சொல்லிட்டு உள்ள பாடசாலை மட்டும் சொல்லி வச்சுருக்கலாம் பாருங்கள். இது கிடையாது. சமரசன்ற வார்த்தை வந்தால் நம்ம போட்டுருவோம், கல்வி நிலையம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கேன். இது TNPSC-காரனோட ஐடியா சரிங்களா. இந்த மாதிரி சின்ன ட்ராப்பில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விழுந்துடக்கூடாது. சன்மார்க்க போதினிங்கிறது தான் கரெக்டு. சமரச வேத பாடசாலை ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குதுங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த வார்த்தைக்கு வரமாட்டோம். ஜீவகாருண்ய பாடசாலை இது கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, ஜீவகாருண்யம் கேள்விப்பட்டிருக்கோம், பட் அது பாடசாலையோடு சேர்த்து நம்ம கேள்விப்படலையே நமக்கு பிரெயின் சொல்லிடும் சரிங்களா. இப்போ சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. அப்போ 1 2 மட்டும் என்னது சரி. அடுத்து 12, டேஷ் showed his compassion and mercy on all living beings including plants. டேஷ் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடத்திலும் காட்டியவர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ராமலிங்க அடிகளார் சரிங்களா. அதான் சொல்லியிருப்பான், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் இது ஜீவகாருண்யம் சரிங்களா. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா. எல்லா உயிர்களுக்குமான ஒரு இரக்கத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னா சொல்லியிருப்பாங்க.
இந்த விடுதலை படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து சூரி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு அவர் காட்டும்போதே பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வள்ளலார் பாட்டு பின்னாடி ஒன்று ஓடிட்டுருக்கும், அருட்பெருஞ்சோதின்னு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து அவருக்கு அந்த சுடுறது எல்லாமே என்னென்னா அவருக்கு பிடிக்காது. அதான் அந்த கம்பேஷன் அண்ட் மேர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு படம் உண்டு, இந்த எலியை வச்சு ஒரு படம் உண்டு, இந்த மான்ஸ்டர்னு ஒரு படம் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த எலியை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கிடுவாங்க. அப்போ வந்து அந்த வள்ளலார் சிலை வந்து அவன் சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்டு போகிறது முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ அந்த எலியை கொல்ல வேண்டாம், விட்டுருங்க அப்படிம்பா. ஸோ அந்த கம்பேஷன் அண்ட் மேர்சி அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கு மேலேயும் இருக்கும். ஒரு படி மேலே போய் வாடிய ஒரு செடி வாடினதுக்கே என்ன பண்ணியிருக்காரு இவர், மனசு வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 13 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சரிங்களா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் 1865. சரிங்களா. நாராயணகுரு தெரியும், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம பின்னாடி படிப்போம் அதை. சரிங்களா. 14 ஹூ இஸ் பாப்புலர் இன் நோன் அஸ் வள்ளலார், ராமலிங்க அடிகள். சரிங்களா. அயோத்திதாசரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா காத்தவராயன். இந்த அய்யன்களி பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா அய்யன்களி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாத்மா ஆஃப் கேரளான்னு ஒருத்தர் இருக்கார். மகாத்மா ஆஃப் கேரளா, நீங்கள் ஐயங்களி கேரளானோடனே இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மகாத்மா ஆஃப் கேரளா அப்படிங்கிறது கேலப்பன். கே வந்தால் கே வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா ஆஃப் கேரளானா கேலப்பன். ஆனால் இந்த அய்யன்களியே என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா அய்யன்களி அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா. இவர் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அதோட பேர் சாது ஜன பரிபாலன யோகம். சாது ஜன பரிபாலன யோகம். சரிங்களா. ஸோ அதாவது இது வந்து 1907 என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க முக்கியமானது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்டச்சபிள்ஸ்னு சொல்லுவாங்க, தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை சொல்லுவாங்க. ஆனால் இந்த அயன்களி இருக்கக்கூடிய அந்த புலாயா மக்கள், புலாயா பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீப்புளை அன்சீயபிள்ஸ்னு சொல்லுவாங்க, பார்க்கவே கூடாதவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு கொடிய இதை வச்சுருந்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பப்ளிக் ஸ்கூலு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ், ரோடு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்காரு, ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது. அப்புறம் மாட்டு வண்டியில் ஏறி போயிருக்காரு. சரிங்களா. அவங்க அதாவது அப்பர் கிளாஸ் போடக்கூடிய அதே துணிமணிகளை கடைக்கு வாங்கி என்ன பண்ணிக்க இவரும் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர் இன் கேரளா. சரிங்களா. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் சொல்கிறேன், மகாத்மா ஆஃப் கேரளாங்கிறது வேறு, அய்யன்களிங்கிறது வேறு. சரிங்களா. அடுத்தது 15 வெண்வா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1 2 3 4 5 1865. அடுத்து ஹூ எஸ்டாப்ளிஷ் சத்திய தர்மசாலை அட் வடலூர் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன பண்ணிடணும், ராமலிங்க அடிகள். ஸோ அப்போ ராமலிங்க அடிகளை பற்றி ஒரு 16 கேள்வி பார்த்துருப்போம். எல்லாமே ரொம்ப எளிமையான கேள்வி. மொத்தமாகவே நீங்கள் இதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபேக்ட்டு தான் இருக்கும். இந்த 10 மனப்பாடம் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டால் என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர். இப்போ பாருங்கள், among the following whom can be considered as an intellectual who anticipated Dr. B.R. Ambedkar by 2 generations அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் B.R. அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். எதனால் அயோத்திதாச பண்டிதரையும் அம்பேத்கரையும் இது பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா 2 பேருமே புத்த மதத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, தழுவியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு மெட்ராஸில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒன்று உருவாக்கியிருப்பார். சரிங்களா. இதுதான் பிற்காலத்தில் இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறதான் உருவாகும். இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது பின்னாடி உருவாகும். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஆன்சர் போட்டிருந்தேன்னா ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருந்தேன். சரிங்களா. ஸோ இது ஆன்சர் அப்போ தப்பு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சது இது புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி. சரிங்களா. ஜோதிபா பூலே என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிம்பாங்க. மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா. சரிங்களா.
சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனது யார்? இவங்க தான். அப்புறம் குலாம்கிரி அப்படிங்கிற அந்த பேப்பர்லாம் நடத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்தது 18, ஹூ ஸ்டார்டட் த ஜேர்னல் நேம்லி திராவிட பண்டிதன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது அப்பவுமே தப்பு தான். இது பாண்டியன், திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது எனது சரி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திராவிட பாண்டியன் 1885 உருவானது. யார் மூலமான? ஜான் ரத்தினம். ஆக்சுவலாக திராவிட பாண்டியனுக்கு முன்னாடியே இதோட பேர் என்ன அப்படின்னா திராவிடர் கழகம்னு இருந்துச்சு. திராவிடர் கழகம்னு இருந்ததை 1882 இருந்ததை தான் என்னென்னு பேர் மாற்றுறாங்க? திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பேரை மாற்றுறாங்க. சரிங்களா? அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து 1882 திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட்? இன்கரெக்டாக எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் அப்படிங்கிறது இந்தியன் புத்திஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டு. நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சபா. ஆதி திராவிட மகாஜன சபாங்கிறது 1893 ரெட்டைமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்டுச்சு. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனால் என்ன பண்ணுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்கள், மெட்ராஸ் யுனைடெட் லீக்ன்றது 1912 நடேசனாரால் என்ன பண்ணுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. அப்படியே ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடேசனாரால் என்ன பண்ணுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. வரதராஜலு நாயுடு, சரிங்களா, ஈவேரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிக்கா, அப்புறம் கூட்டி கேசவா பிள்ளை, சரிங்களா, கூட்டி கேசவ பிள்ளை, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷனை 1917 உருவாக்குறாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு எதிரான ஒரு கட்சி. அப்போ எதிர்கொள்கை உள்ள கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அதே கொள்கை தான். அதே கொள்கையில் இருக்கக்கூடிய மாற்று கட்சி தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். சரிங்களா? ஸோ ரைவல் டு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் பிற்காலத்தில் என்னவா மாறுது அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது 1916 மாறும். அவங்க ஆரம்பிக்கிற பேப்பர் தான் ஜஸ்டிஸ். ஸோ அதனால தான் அது பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்னாவோ மாறும். சரிங்களா? ஸோ இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா 2, 3 மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இங்கே வர்றது இங்கேயும் இங்கே வர்றது இங்கேயும் இருந்துச்சுன்னா 4மே சரியாக இருந்திருக்கும். இது 2 மாற்றி கொடுத்ததால 2 and 3 இன்கரெக்டு. ஏன்னா நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? இன்கரெக்ட்லி பேர்டு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இன்கரெக்டு 2, 3 சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அடுத்து 20, அயோத்திதாசா ஃபவுண்டட். அயோத்திதாசர் எதை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க அப்படின்னா அத்வைநந்தா சபா. அத்வைதநந்தா சபா இது எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1876. எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீலகிரிஸில் என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிக்கிறார். நீலகிரி. இந்த நீலகிரின்னு வார்த்தை வந்துருச்சுனாலே யாரோட ரிலேட்டானது? அயோத்திதாசரோட ரிலேட்டானது. சத்யசோதக் சமாஜ் 1873 ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே. சரிங்களா? அடுத்து சமரசவேத சன்மார்க்க சங்கம் வள்ளலாறு 1856. சரிங்களா? வள்ளலாறு 56. சரிங்களா? ஐயாவளிங்கிறது நமக்கு தெரியும், வைகுண்ட சுவாமிகள். இந்த அத்வைநந்தா சபை எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா டெம்பிள் என்ட்ரிக்காக குரல் கொடுத்தாங்க. ஆலய நுழைவுக்காக குரல் கொடுத்த ஒரு அமைப்பு. சரிங்களா? 21வது கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் அயோத்திதாச பண்டிதர்? கீழ்கண்டவற்றுள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஹீ ஸ்டார்டட் அத்வைநந்தா சபா இன் நீலகிரி இன் 1876. 1876. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்றுனுது தப்பு. சரிங்களா? ஹீ ஸ்டார்டட் திராவிட மகாஜன சபா இன் 1881 கிடையாது, 1891. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஹீ ஸ்டார்டட் த ஃபார்மல் 1 பைசா தமிழன் இன் 1897 சொல்கிறாங்க, அதுவும் என்னது தப்பு. எல்லாம் 10 வருஷம் குறைச்சி கொடுத்துருக்காங்க, 1907. அப்போ 3வது என்னது தப்பு. இதுதான் பிற்காலத்தில் தமிழன்னு 1914 மாறும்.
இந்த ஒரு பைசா தமிழன்றது என்னவா மாறுது, தமிழன் அப்படின்னு சொல்லி மாறுது. 4வது பாருங்கள், ஹீ ஸ்டார்டட் சாக்கியா புத்திஸ்ட் சங்கம் இன் 1898 அப்படிங்கிறது எனக்கு சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லை. ஒரிஜினல் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 4 ஒன்லி கரெக்ட். ஆக்சுவலாக போர்டில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோரும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா சேலஞ்ச் பண்ணணும். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா சேலஞ்ச் பண்ணலாம். இந்த சாக்கியா புத்தி சங்கத்தில் தான் அவர் என்னவா மாறுறாரு, கன்வெர்ட் டு புத்திசம், புத்த மதத்தை தழுவுறாரு. இங்கே தான் சரிங்களா. அடுத்தது 22, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா ஸோ பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா, அயோத்திதாச பண்டிதர். ஸோ நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டோரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பண்டோரா அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அவதார் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதில் அவங்க வாழ்கிற அந்த உலகத்தோட பேர் தான் என்னது, பண்டோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பண்டோரா அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான ஷார்ட்கட் தான். பிஏஎன் தனியாகவும் டிஆர்ஏ அப்படிங்கிறது தனியாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஏஎன் அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சமர். சரிங்களா, பஞ்சமர் மகாஜன சபா. பஞ்சமர் மகாஜன சபா. இந்த பஞ்சமர் மகாஜன சபா தான் என்னவா மாறுது அப்படின்னா திராவிட மகாஜன சபா அப்படின்னு மாறுது. புரியுதாங்க? பஞ்சமர் மகாஜன சபா தான் பின்னாளில் என்னென்னு பேர் மாறுது, திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. இந்த பஞ்சமர் மகாஜன சபா பார்த்தீங்க அப்படின்னா 1891. சரிங்களா, அதுதான் பின்னாடி என்னவா மாறி இருக்கு, திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி என்னாவது மாறுது. சரிங்களா, இதோட முதல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா நீலகிரியில் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏன் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரும். சரிங்களா, ஸோ அதனால் நான் இப்போவுமே உங்களுக்கு சொல்கிறேன், பாண்ட்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் பாண்ட்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ பேன் அப்படின்னா பஞ்சமர், டிஆர்ஏ அப்படின்னா திராவிட மகாஜன சபா. பஞ்சமர் மகாஜன சபா டு திராவிட மகாஜன சபா. சரிங்களா, அடுத்து 23 பாருங்கள். which are the following statement about அயோத்திதாச பண்டிதா is true அப்படின்னு கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், he founded ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்றாங்க. ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு வருதா, இதுக்கு தான் நான் சொன்னேன். ஆதி திராவிட மகாஜன சபா உருவாக்குனது யாருன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி எஸ்டாப்ளிஷ் சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி. சரிங்களா, அது கரெக்டு. சரிங்களா, மெட்ராஸில் என்ன பண்ணியிருப்பார், ஆரம்பிச்சிருப்பார். அது கரெக்டு. ஹீ ஜாயின் சர்வன்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் சொசைட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஹரிஜன் சேவக் சங்குன்னு சொல்லி காந்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹரிஜன் சேவக் சங் அப்படின்னு சொல்லி காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா 1932 என்ன பண்ணியிருப்பாரு, ஆரம்பித்த ஒரு அமைப்பு. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹீ பப்ளிஷ்டு 1 பைசா தமிழன் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இவர் தான் பப்ளிஷ் பண்ணார். அப்போ 2 and 4 இஸ் கரெக்ட். சரிங்களா, அயோத்திதாச பண்டிதரை பற்றி சரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆதி திராவிட மகாஜன சபா ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது ரெட்டைமலை சீனிவாசன் ஆரம்பித்தது. ஹி எஸ்டாப்ளிஷ் சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அட் மெட்ராஸ் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, இவர் தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேரல, அது காந்தி ஆரம்பித்தது. ஹரிஜன் சேவக் சங் அப்படின்னு சொல்லி அது கிடையாது. அவர் 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது 1914 என்னவா மாறுச்சு, தமிழன் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. சரிங்களா, இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வதும் 4வதும் மட்டும்தான் சரி. சரிங்களா, ஆக்சுவலாக இதை பற்றி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக எழுதுகிறேன். 1876 அத்வைத நந்தா சபா. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 1882. சரிங்களா, திராவிடர் கழகம். இதுதான் 1885 என்னன்னு மாறுது, திராவிட பாண்டியன்னு மாறுது. திராவிட பாண்டியன்
யார் கூட இருந்து மாற்றுறது யார்? ஜான் ரத்தினம். ஜான் ரத்தினம். 1891 திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா. இதோட பழைய பேர் தான் இது பஞ்சமர் மகாஜன சபா. 1898 சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி. சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி. சரிங்களா? இதான் பின்னாளில் என்னவா மாறுது? இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் 1901 வருஷத்தில் மாறும். சரிங்களா? பாஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து 24 அயோத்திதாச பண்டிதர் ரான வீக்லி ஜேர்னல். அயோத்திதாசர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பைசா தமிழன். 1907 1914 தமிழன்னு மாறும். சரிங்களா? 7 வருஷம் கழித்து மாறிடும். 25 1891 திராவிட மகாஜன சபா வாஸ் ஃபவுண்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நீலகிரி. நான் சொன்னேன் இல்லையா, நீலகிரின்னு வந்துருச்சுனால நீங்கள் என்ன பண்ணிடணும், டேரெக்டாக அயோத்திதாச பண்டிதரை தூக்கிடணும். அடுத்து 26 சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. சரிங்களா? சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை யார்? அயோத்திதாசர். சரிங்களா? அயோத்திதாசர் தான் என்ன பண்ணுறாரு 1898 அட் மெட்ராஸில் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 27 அயோத்திதாசர் ஃபவுண்டட் த திராவிட மகாஜன சபா இன் 1891 அண்ட் ஆர்கனைஸ்ட் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் த அசோசியேஷன். போன கேள்வி தான் அப்படியே அந்த நீலகிரியில் வந்து திருப்பியும் வருது பாருங்கள், நீலகிரி. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அயோத்திதாசர் வந்து என்னாவது முடியுது. சரி, அடுத்தது ரெட்டைமலை சீனிவாசனார். சரிங்களா? ரெட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார். கரெக்டு. சரிங்களா? இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினாருங்கிறது என்னது கரெக்ட். ரெண்டுமே என்னது சரி. அப்போ இந்த ராவோ சாஹிப் அப்படிங்கிறது 1926. சாஹிப், ராவோ சாஹிப்ன்றது 1926. ராவோ பகதூர், ராவோ பகதூர் 1930. திவான் பகதூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1936. இது போக பார்த்திங்கன்னா திராவிட மணின்னு ஒரு பட்டம் இருக்குது இவருக்கு. திராவிட மணின்னு ஒரு பட்டம் 1940 இருக்குது. இந்த பட்டத்தை இவர் கொடுத்தது யாருன்னா ராஜாஜி. ராஜாஜியும் திருவிக்காவும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பட்டத்தை முழு முனைப்போடு கொடுத்தது யார் அப்படின்னா ராஜாஜி. இந்த ரெட்டைமலை சீனிவாசன் பார்த்திங்கன்னா முதல்ல காந்தி எங்கே சந்தித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906 வருஷம். சரிங்களா? 1906 வருஷம் அட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்திக்கிறார். ஃபீனிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சரிங்களா? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நீங்கள் நம்ம A3 புக்கில் பார்த்தீங்கன்னா காந்தி படம் போட்டு கீழே வந்து தமிழில் கையெழுத்து போட்டது இருக்கும், மோகா காந்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கையெழுத்தை அவருக்கு தமிழில் போட சொல்லி கொடுத்ததே யார் தான் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி. சரிங்களா? யார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹி வாஸ் கார்னர்டு வித் சச் டைட்டில் ராவோ சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் யார்? ரெட்டைமலை சீனிவாசனை தான் குறிக்கிது. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான் பார்த்து குறிக்கிது. இந்த டைட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே பார்ப்போம். சரிங்களா? ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது என்னது கரெக்ட். 1939 எழுதியிருக்கார். ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹி ஃபவுண்டட் த ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இது 1893 உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பறையர் மகாஜன சபா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க 1891. சரிங்களா? இதோட பேர் தான் பின்னால் என்னவா மாறுது, ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம அங்கே அயோத்திதாசருக்கு பார்த்தோமா, பண்டோரா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதாவது பஞ்சமர் மகாஜன சபாவை திராவிட மகாஜன சபான்னு மாறுது. இங்கே வந்து என்னென்னா பறை அடின்னு ஞாபகம், பறை அடி அப்படின்னு சொல்லி ஞாபகம். பறையர் மகாஜன சபா என்னவா மாறுது, ஆதி திராவிட மகாஜன சபாவாக மாறுது. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1891 தான். ஆனால் இந்த ஆதி திராவிட மகாஜன சபா மட்டும் 1893 என்ன ஆகுது, அப்போ தான் லேட்டாக தான் பேர் மாறுது. சரிங்களா? ஸோ இந்த அதில் ஒரு கொஷினில் பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் வந்து காந்தி ஆரம்பித்த ஹரிஜன் சேவக் சங்கில் சேர்ந்தாரான்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா?
ஆக்சுவலாக அதில் சேர்ந்தது இவர் தான், ஹரிஜன் சேவக் சங். அந்த அமைப்பில் உறுப்பினர் இருந்தது யார் அப்படின்னா இவர் தான். அதேமாதிரி இவர் 2 பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிக்கையோட பேர் பறையன். 1893 என்ன பண்ணியிருந்தால் நடத்திட்டு இருந்தாங்க. அது போக 4 அணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பத்திரிக்கையை நடத்திட்டு இருந்தாங்க. 4 அணா அப்படிங்கிற பத்திரிக்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். 30 டேஷ் வாய்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இவர் வந்து ரெப்ரசன்டட் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காருன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ காந்தி வந்து காங்கிரஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணி போயிருப்பார் இல்லையா? அதே மாதிரி முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கர் கூட சேர்ந்து இவர். அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த பூனா ஒப்பந்தத்தில் இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா கையெழுத்து போட்டிருப்பார். 4 தடவை என்ன பண்ணார்னா காந்தியை போய் எரவாடா ஜெயிலில் சந்திச்சுட்டு வந்ததில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான். சரிங்களா? சிக்னேட்டரி ஆஃப் பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிக்னேட்டரி ஆஃப் பூனா பேக்ட், கையெழுத்துதாரர், பூனா ஒப்பந்தத்தின் கையெழுத்துதாரர் இவரும் ஒருவர். அடுத்தது பாருங்கள், 31வது கேள்வி பாருங்கள். ஹூ வாஸ் ஹானர்ட் சச் டைட்டில்? திரும்பியும் வருது பாருங்கள், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். இந்த பட்டம் அவருக்கு யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 32வது பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஆதி திராவிட மகாஜன சபா 1893 அப்படிங்கிறது தெரியும். சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டியும் அத்வைநந்தா சபாவும் தெரியும். அயோத்திதாசர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா 1928. இது எங்கே ஆரம்பித்தார்னா நாக்பூரில் ஆரம்பித்தார். சரிங்களா? அடுத்தது 33 ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் லெட் த பறையர் மகாஜன சபா விச் லேட்டர் பிகேம் ஆதி திராவிட மகாஜன சபா? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். சரிங்களா? போதுமான அளவுக்கு டீட்டெயில் பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி போயிடலாம். சரிங்களா? ரெட்டைமலை சீனிவாசன் ஃபவுண்டட் ஆதி திராவிட மகாஜன சபா இன் 1893. கரெக்ட். ரெட்டைமலை சீனிவாசன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாரஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஒர்க் ஃபார் ப்ரோக்ரஸ் ஆஃப் டிப்ரைவ்டு கேஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார் அப்படிங்கிறது கரெக்டு. தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகளை மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் அப்படிங்கிறது மிகச்சரி. சரிங்களா? ரெண்டுமே சரி. 6 என்பது சரியான விளக்கமும் கூட. சரிங்களா? அடுத்தது 35வது கேள்வி. ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் அப்ரஸ்டு ஹிந்துஸ்? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சரிங்களா? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எழுதுனது யாருன்னா 1925 எழுதுறது யாருன்னா MC ராஜா. சரிங்களா? இவருக்கு பேர் இருக்குது ராவ் பகதூர் அப்படின்னு. இவருக்கும் ஒரு டைட்டில் இருக்குது, ராவ் பகதூர்னு. 1922 என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, MC ராஜா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 36வது கேள்வி. சுவாமி சகாஜானந்தா. சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நந்தனர் கல்விக் கழகம் அதுக்காக என்ன பண்ணாருன்னா போராடினார். அதேமாரி ஒரு திருப்பூநகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில் கட்டியிருப்பார். திருப்பூநகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த நந்தனர் கல்விக் கழகத்துக்கு காந்தி 2 வாட்டி வந்திருப்பார். காந்தி விசிட்டட் ட்வைஸ், 2 வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. எப்போல்லாம் அப்படின்னா 1926, 1934 வந்துட்டு போயிருக்காரு. இந்த நந்தனர் கல்விக் கழகம் வந்து எதுக்காக துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா எஜுகேஷன் யாருக்காக அப்படின்னா விமன்களுக்காக. எஜுகேஷன் ஃபார் விமன் ஃப்ரம் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ். சரிங்களா? பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்த பெண்களுக்காக கல்வி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நந்தனர் கல்விக் கழகம். MC ராஜா எழுதின புக்கு தான் என்னது, அப்ரஸ்டு ஹிந்துஸ். MC ராஜாவோட புக்கு தான் என்னது, அப்ரஸ்ட் ஹிந்துஸு. பண்டித அயோத்திதாசர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பத்திரிகை என்னது, தமிழன். 1 பைசா தமிழன் வந்து பின்னாடில் தமிழன் மாதிரி இருக்கும். வீரசலிங்கம் பந்துலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கான ஒரு இல்லத்தை துவங்கியிருப்பார். சரிங்களா? விதவைகளுக்கான ஒரு இல்லத்தை துவங்கியிருப்பாங்க. 3124ங்கிறது என்னது மிகச்சரியான பதில். அடுத்து பாருங்கள் 37. The first SC person, scheduled caste person from Tamil Nadu to represent Tamils in Legislative Council in 1920.
1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டியலின சாதியைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி சரிங்களா யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னா MC ராஜா. இருந்த காலகட்டம் 1920 1926 வரை சரிங்களா. 38 சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதலாக சட்டமேலவைக்கு தொடங்கப்பட்டவர். திருப்பி அதே கேள்வி தான், MC ராஜா. இப்போ உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பிரித்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே கொஸ்டின் தான் சரிங்களா. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான், கேள்வியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் பாருங்கள் கேள்வி எப்படி மாத்திரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு SC பர்சன்னு சொல்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இன் மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறான் சரிங்களா. ஆன்சர் எல்லாம் ஒன்று தான், பட் கேள்வியை பாருங்கள் எப்படி ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்கள். அடுத்தது தமிழ்நாடு சமூக சீர்திருத்தம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் சரிங்களா. டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ நடந்ததுன்னா ஜூலை 1939 வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க ஃபஸ்ட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அழகர் மலையில் நடந்துச்சு, அப்புறம் திருப்பரங்குன்றம், இப்படி வரிசை என்னென்னா ஒவ்வொரு கோயிலாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக இங்கே ராஜபாளையத்தில் வந்து என்னாச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் என்னாச்சுன்னா போச்சு சரிங்களா. ஸோ பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். நவம்பர் 1 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது சரிங்களா. இந்த மெட்ராஸ் பாஸ்ட் அன் ஆக்ட் ஆன் இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கரெக்ட் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. கோயில் என்ன சொல்லுதோ அதை தான் அந்த சட்டமும் சொல்லிச்சு. கோயிலுக்குள்ளே வந்து தீண்டத்தகாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த சட்டமும் என்ன பண்ணுச்சு, அதே தான் சொல்லிச்சு. அடுத்தது பாருங்கள், 3வது இட் வாஸ் மாடல் ஆஃப் பெங்கால் ஆக்ட் நம்பர் 19 ஆஃப் 1810 சரிங்களா. ஆக்சுவலாக இது பெங்காலு ப்ளஸ் பாம்பே ரெண்டுமே வரும், அதனால் என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு சரிங்களா. பெங்காலும் பாம்பேயும் சேர்ந்து வரும். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் கொண்டு வந்த சட்டம் மெட்ராஸ் ரெகுலேஷன் ஆக்ட், மெட்ராஸ் ஒழுங்குமுறை சட்டம் 17 சரிங்களா. 17 மெட்ராஸ் ஒழுங்குமுறை சட்டம் 17, அதாவது ரூல் நம்பர் 17 அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கொண்டு வராங்க. 1817 கொண்டு வந்த இந்த சட்டம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஆன்சர் என்ன வரும், 1, 2 மட்டும் சரி, 1, 2 மட்டும் என்னது சரி. இந்த கேஸ் எல்லாமே பிரைவேட் கவுன்சில் போய் அங்கேருந்து என்ன தீர்ப்பாகி வந்தது. அடுத்து பாருங்கள் 40 இன் 1898 சரிங்களா. 1898 விடோ ஹோம், இப்போ தான் போன இதில் பார்த்தோம். விடோ ஹோம் இன் மெட்ராஸ் யார் அப்படின்னா வீரசலிங்கம் பந்துலு. விடோ ஹோம் அப்படிங்கிறது வீரசலிங்கம் பந்துலு. இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தெலுங்கு ரினைசன்ஸ் அப்படின்றாங்க. தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை, தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை சரிங்களா. வீரசலிங்கம் பந்துலு. முக்கியமான கேள்விங்க. ஆக்சுவலாக சில கேள்விகள் வந்து நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதை என்ன பண்ண ஸ்டாட்டிக்காக அப்படியே மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான் சரிங்களா. அது மாதிரியான ஒரு கேள்வி தான் இது. 41 நரசிம்ஹலு நாயுடு ரோட் த புக்கு சரிங்களா. ரீமேரேஜ் ஆஃப் ஹிந்து வீடோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஆக்சுவலாக இதில் நீங்கள் நெட்டில் எப்படி போய் தேடி பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் என்னென்னு வரும்னா ஹிந்து ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதுனது தான் காட்டுது. ஹிந்து ரீமேரேஜ் அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறது தான் காட்டும். ஆனால் இது டிஎன்பிசி நமக்கு கொடுத்த ஒரு டேட்டா அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கிளைம் பண்ணிடலாம் சரிங்களா. ரீமேரேஜ் ஆஃப் ஹிந்து வீடோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விவேக விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 42, மிச்சது எல்லாமே கொஞ்சம் இர்ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. 42 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. GM லஷிங்டன். இந்த GM லஷிங்டன்னோடனே நம்ம ஆளுக்கு நேராக எங்கே போயிடுவாங்கன்னா கட்டபொம்மன் கதைக்கு போயிடுவாங்க சரிங்களா. அவர் வேறு இவர் வேறு. இவர் தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தார். அது SR லஷிங்டன் சரிங்களா. தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தார். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த GM லஷிங்டன் கொண்டு வந்த இந்த டிராஃப்டை வச்சு தான் பின்னால் வில்லியம் பென்டிக் என்ன பண்ணுறாருனா சதி ஒழிப்பு சட்டத்தையும் என்ன பண்ணுறாரு 1829 என்ன பண்ணுறாருனா கொண்டு வர்றாரு சரிங்களா. ரெகுலேஷன் 17 அப்படிங்கிற சதி ஒழிப்பு சட்டத்தை பின்னால் இந்த டிராஃப்ட் GM லஷிங்டன் கொண்டு வந்த டிராஃப்டை வச்சு தான் என்ன பண்ணுறாரு கொண்டு வராரு. அடுத்து 43 தனித்தமிழ் இயக்கம் சரிங்களா. தூய தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வாஸ் லான்ச்டு பை
ஹூம், தூய தமிழ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும், மறைமலை அடிகள். சரிங்களா? 1916ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இவரோட முக்கியமான ஜேர்னல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தாந்த தீபிகை. சரிங்களா? சித்தாந்த தீபிகை. சரிங்களா? சித்தாந்த தீபிகை. இன்னொன்று ஞான சாகரம். சரிங்களா? இது ரெண்டும் என்ன பண்ணாங்க, அவர் ஆரம்பித்தது. ஞான சாகரம் அப்படின்றது அறிவுக்கடல்னு அர்த்தம். இவர் உருவாக்கின சங்கம் தான் இது சமரச சன்மார்க்க சங்கம். அதாவது இதுதான் பொதுநிலை கழகம்னு பின்னால் பெயர் மாறுது. அது மாதிரி இவர் தான், மறைமலை அடிகள் தான் காளிதாசர் எழுதின சாகுந்தலம்னு ஒரு புக்கை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழில் சகுந்தலை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பார். சகுந்தலை அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அடுத்தது பாருங்கள் 44, த கிரேட் ரிலீஜியஸ் திங்கர் அண்ட் ஃபிலாசபர் சங்கராச்சாரியா. சரிங்களா? சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம் என்னென்னா காலடி கேரளா. சரிங்களா? காலடி கேரளா, எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்க இந்த ஊர். ஒரு ஸ்டாட்டிக்கான கொஷின். எதுக்காக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் திங்கர் அண்ட் ஃபிலாசபர்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்தியாவோட ஃபிலாசபி ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குது. அத்வைத்தா, வேதாந்தா, மீமான்சா, ஜெயினா, இந்த மாதிரி நிறையா நமக்கு ஒரு 6 ஸ்கூல் இருக்குது. 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? அத்வைத்தா, வேதாந்தா. சரிங்களா? அதனால் இந்த கேள்வி என்ன இருக்குது வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த 45, த எஃபெக்ட் ஆஃப் இண்டிபெண்ட் தமிழ் மூமெண்ட். சரிங்களா? தனித்தமிழ் இயக்கத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழியின் உதவியின்றியே தமிழ் மொழி இயங்க வல்லதென நிறுவுதல். கரெக்டு. அடுத்து, சங்கத்தமிழர் காத்து வளர்த்த தூய தமிழை கட்டி காத்தல் அப்படிங்கிறது என்னது? கரெக்டு. அதே மாதிரி இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து செயல்படுதல், அதை பற்றி சொல்லலை. வேறு மொழியே வேண்டாம், தமிழ் மொழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும்னு கிடையாது. சரிங்களா? இந்தி மொழியை அகற்றி ஆங்கிலத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது அதுவும் கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்லே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் என்னது சரி. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டே நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. எப்போயுமே ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி ஆன்சராக தான் இருக்கும். நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் குறிக்கிறீங்கன்னா ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணணும்னா குறிக்கணும். இவர் தமிழ் மேலே அதிக பற்று இருக்குன்றதுனால ஹிந்தியை எதிர்த்திருப்பாருன்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடக்கூட போயிடக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மேலும் அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நன்றி.